1 2 3 எனக்கு ரைட்ல திருப்பிட்டேன்னா சில்வர் ஃபால்ஸ் திருப்பிடலாமா? பாட்டு படம் யாரும் என்ன கலைய கூடாது. அதெல்லாம் நேர் விருப்பமா கேக்குறோம். பாடு ப்ளீஸ். கண்ணாடி எல்லாம் தொடச்சு ரொம்ப பலமா ரெடி ஆயிட்டு இருக்கீங்களே, அதான் எதுக்குன்னு தெரியல. கொடைக்கானல் நகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. சோதனை சாவடி மையம்னு போட்டிருக்காங்க. தலகாணி, பெட்டு, ட்ராலி எல்லாம் பேக்லாம் எடுத்துட்டு வந்து பக்காவா ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 15 மினிட்ஸ்ல மலை ஏற போறோம் 7 மணிக்கு. தலைவா, கொடைக்கானலுக்கு இன்னும் 25 கிலோமீட்டர்கள் இருக்கின்றன. ஒன் டே கொடைக்கானல் நம்ம இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாம சூப்பரா வந்து ஸ்பெண்ட் பண்ண போறோம், என்ஜாய் பண்ண போறோம். சூப்பரான ரூம் தலைவா, நல்ல ஒரு ஸ்பேசியஸான ரூம். குற்றாலத்துலலாம் கூட நைட்ல போய் குளிக்கும் போது கூட தண்ணி வந்து இந்த மாதிரி இருக்காது. நிஜமாவே ஏதோ வெள்ளி கொட்டுற மாதிரியே தான் இருக்கு. எனக்காக ஒரு பாட்டு பாடு. வெயிட் பண்ணுவோம். ஐயோ இதாடா ஓப்பனிங்ல இதாடா வரும். வணக்கம் தலைவா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோ பட்டதாரி சேனல்ல ஒரு சூப்பரான டிஃப்ரெண்டான ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு விஷயம் தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நாங்க எல்லாம் கிளம்பி ரெடியா நிக்கிறோம். எங்க போறோம்? எங்க போறோம்? கொடைக்கானலுக்கு போறோம். எஸ், கொடைக்கானல் போறோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து மணப்பாறையிலிருந்து இப்போ தான் கார் எடுத்து ரெடியாக நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆக போகுது. இங்கே பாருங்க, அவங்க அத்தை பையன் ராகேஷ் வந்து என்ன பியூட்டின்னா, நாங்கள் விடிய பிளான் போட்டோம். அதில் என்ன பியூட்டின்னா, அந்த பிளான் போகிறதுக்கே ஒரு பிளான் போட்டோம். அதுதான் இதில் ஹைலைட்டு. வாங்க, நம்ம கொடைக்கானல் போய் ஏதோ பண்ண போகிறோம் தெரியும், ஆனால் என்ன பண்ண போகிறோம் தெரியல, ஆனால் ஏதோ பண்ண போகிறோம். ஓகே தலைவா, இனோவா எடுத்தாச்சு. இவங்க தம்பி எங்க மச்சான் இருக்காப்ல, மாமா எல்லாம் போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே, ரெடி, பை. நீங்க அம்மாவை இங்க வந்து ஹோட்டல்ல பத்திரமா பாத்துக்குங்க. நம்ம அரசி ஹோட்டல்ல உங்களை நம்பி தான் நாங்க விட்டுட்டு போறோம். பத்திரமா பாத்துக்குங்க. எங்களை நம்பி விட்டு போறீங்கல்ல, நீங்க போயிட்டு திரும்ப நல்லா என்ஜாய் பண்ணுங்க. பாய், பத்திரமா எல்லாம் சேஃபா போயிட்டு வர்றது கடவுள் ஆசீர்வாதத்தோட பத்திரம். ஓகே, பாய் பாய் பாய். ஓகே தலைவா, நம்மளுடைய பயணத்தை இனிதே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். தலைவா, வண்டி ரெடி ஆயிடுச்சு. ஓகேம்மா, வண்டியில ஏறு. ஏ பாருங்க எங்க மச்சான் கலாநிதி. என்ன கலா, ரெடியா, தயாரா? ஆல்ரெடி போலாம். ஓகே, இங்க பாருங்க வண்டியில என்னென்ன எடுத்துருக்கிறோம். அத்தை வரல, அத்தை உங்களை தான் ஆடியன்ஸ், உங்க ஃபேன்ஸ் தான் கூப்பிடுறாங்க. பிள்ளைங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும். சரி, ஓகே. இங்க பாருங்க பயங்கரமான பேக்கிங்லாம் பயங்கரமா இருக்கு. இங்க பாருங்க, தலகாணி, பெட்டு, ட்ராலி எல்லாம் பேக்லாம் எடுத்துட்டு வந்து பக்காவா ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஒருத்தரா உள்ள போங்க. ஓகே தலைவா, வண்டியில ஏறிடலாம். கலா தான் வண்டி ஓட்டுறான். ஓகேவா, நான் ஃப்ரண்ட்ல உட்காந்துக்கிறேன். அப்பதான் சூப்பரா போற வண்டியெல்லாம் கவர் பண்ண முடியும். ஓகேவா, ஆமா, பாய். ஓகே ஓகே ஓகே, ரெடி. இத பாருங்க, அம்மா இந்த சீட்ல இருந்து இறக்கி கடையில விட்டுட்டு நான் இங்க ஜாலியா உட்கார்ந்து. சரி, அப்படியே எங்க பாரு அத்தைய வந்து கட்டி பறக்குதாடா அண்ணாமலை சைக்கிளே. நமக்கு நல்ல இடத்தை கொடுத்திருக்காங்க. ரொம்ப நன்றி மக்களே. பாருங்க எவ்வளவு ஜாலியா உட்கார்ந்தா பாத்தீங்களா? இல்ல, அத்தைய வந்து நம்ம கடையில இறக்கி விடுறோம், மாமாட போய் சொல்லிட்டு அப்படியே கூட்டு போயிடலாம். என்ன சொல்ற? அவ்வளவுதான். அடிக்க கூட துணி இல்லாம வர கடைக்கு கூட்டு போறேன். பரவாயில்ல, தேனி ஆனந்தத்துல எடுத்துக்கலாம். புதுசா எடுத்துக்கலாம். என்ன இப்போ இதுக்கே எங்க டாடி வந்து எங்க அம்மா கடையில கூட்டு போய் விடுறேன்னு சொல்றதுக்கே இங்க விட மாட்டாரு. எனக்கு சாப்பாடு போட ஆள் இல்ல வீட்டுல, இங்கே எழுதி அப்படின்னு. என்ன நம்ம கொடைக்கானல் கூட்டு போனோம்னா அவ்வளவுதான். இப்ப மணப்பாறையில இருந்து கரெக்டா கொடைக்கானல் எத்தனை கிலோமீட்டர்? 152 கிலோமீட்டர். சரி, இப்போ டைம் ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா 4:50 ஆகுது. அங்கே ஃபூட் ஹில்ஸுக்கு போகிறதுக்கு ஒரு 2 hours ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல. ஃபூட் ஹில்ஸ்னா மலை அடிவாரம். ஓ அப்படியா? எம்எஸ்சி வரைக்கும் படிச்சு என்ன ஏன் எம்எஸ்சி கோல்டு மெடல்ஸ் சொல்றாங்களா அத்தை? உண்மையா அத்தை? டிஸ்டிங்ஷன் பா, ரேங்க் ஹோல்டர் யுனிவர்சிட்டி. யாரு? லலிதாவா? லலிதா. அது சரி. அப்ப ஃபூட் ஹில்ஸ்னா என்னன்னு கேக்குது. இருங்கம்மா, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல டிஸ்டிங்ஷன் கோல்டு மெடல் வாங்குறதுக்கும் ஃபுட் ஹில்ஸ்னா என்னன்னு தெரியலன்னு சொல்றதும் ஒரு பெரிய என்ன ஜெனரல் நாலேஜ். ஆங்கிலம் வந்து மொழிதான், அது அறிவு கிடையாது. சரியா? சரி சரி தலைவா, இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க. நம்ம அந்த பாருங்க பைபாஸ்ல ஏறியாச்சு. வழக்கம் போல நம்ம ஹோட்டல்ல வந்து தண்ணி கேனு, ஐஸ்கிரீம், ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணா, ஜூஸ்லாம் வேணா எடுத்துக்கிட்டு அத்தைய டிராப் பண்ணிட்டு அப்படியே யூ டர்ன் போட்டு திண்டுக்கல் பைபாஸ்ல ஏற போறோம். ஓகேவா? ஓகே.
பாருங்க. ஏன்னா வெளியில எங்கேயா கடையில போய் வாங்கினா வாட்டர் பாட்டில்லாம் வந்து 20 ரூபா காசு கொடுக்குறாங்க, வாங்க முடியாது. ஹோட்டல் அரசன் ஹோட்டல் அரிசி முறுக்கு. அம்மா உட்காந்துருக்குறாங்க, ஹாய் சொல்றாங்க அம்மா. எங்க அத்தை, எங்க யமுனா அவங்க அத்தை. அத்தை. இங்க பாருங்க தலைவா, நம்ம மணப்பாறை அரசன் ஹோட்டல் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் முறுக்கு, எத்தனை ஃப்ளேவரில் முறுக்கு இருக்குது பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக வந்து முறுக்கு போட்டு பேக்கிங் போட்டுட்ருக்காங்க, பேக்கிங் ஒட்டிகிட்டு இருக்கிறாங்க அம்மா. அரிசி முறுக்கு, வத்தல் எல்லாமே இருக்குது நம்ம மணப்பாறை அரசன் ஹோட்டலில். பாருங்கள், ஜூஸு, வாட்டர் பாட்டிலு, அங்கே ஃபுல்லாக ரேக்கில் முறுக்கு அடுக்கி வச்சுருக்குறாங்க. டீ இருக்குது இங்கே பாருங்கள், இதில் தான் வந்து முறுக்கு ஃப்ரெஷ்ஷாக போடுவாங்க. ஸோ அத்தைய ஹோட்டலில் இறக்கி விட்டாச்சு. மெயின் பைபாஸ் இது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திண்டுக்கல்லிருந்து திருச்சி போகிற பைபாஸில் நம்ம மணப்பாறை அரசன் ஹோட்டல் இருக்குது. ஆப்போசிட்டில் போகிறது திருச்சியிலேருந்து திண்டுக்கல் போகிறது. நம்ம இப்போ அப்படியே யூடர்ன் போட்டு அந்த பக்கம் போய் திண்டுக்கல் போய் அப்படியே நம்ம கொடைக்கானல் போயிடுவோம். ஓகே டன் தலைவா. எங்கே நம்மளால காணோம், ஏதோ போய் ஸ்நாக்ஸ் எடுக்கிறேன்னு போணுச்சு, ஆளை காணோம். எங்கே லலிதா, எங்க அத்தை? ஏய் என்ன இது? ஓகே எடுத்துட்டு போ. நமக்கு அங்க போய் வந்து வாட்டருக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாது. ஆமா ஆமா ஆமா. சாரு மடியில கூட வச்சு கொண்டு வரட்டும். எங்க போறோம்? வா வந்து ஓபன் பண்ணு, இறங்கு. டிக்கில போலாமா இல்ல சென்டர்ல போட்டுக்கலாம்? இல்ல டிக்கில போட்டுக்கலாம். உங்களுக்கு சென்டர்ல போடுங்க, டிக்கில இடம் இல்ல. சரி அப்ப இறங்கு, இந்த பக்கம் வா. ராக்கி கையில கொடுங்க, வச்சிருப்பான். ராக்கி இறங்கிட்டாப்ல கீழ. எங்க ஆளை காணோம்? அங்க ராக்கி நாலாம் படிச்சு உட்கார்றங்க. வெளிய வரதுல பாதி உசுறு கேடுது. நீ 7 அடியில இருந்தா 4ஆம் படிச்சு தான் உட்காரணும். 7 அடி மனிதன் பாருங்க தலைவா. இங்க பாரு, தண்ணி கேஸ் இருக்குது, மடியில வச்சுக்க. இல்ல நான் இப்ப பின்னாடி உட்காருன்றீங்களா இல்ல வேணான்றீங்களா? தண்ணி கேன் கேஸ் இருக்குது. புரியல. பேசாம நான் வெளிய பின்னாடி உட்கார்ந்து வரேங்க. டிக்கியே ஃபுல்லா ஆயிடுச்சுங்க. இந்த தண்ணி கேன் கேஸ் ராக்கி மடியில கொடுங்க, வச்சுக்குவோம். இல்ல அங்கே இருக்கு. ஓகே ஃபைன், நான் இப்ப வந்து வெளிய போயிடுறேன், வீட்டுக்கு போயிடுறேன். ஏதாவது எடுத்துக்கலாம் வாங்க. இங்க பாருங்க தலைவா, கடையில் இருக்கிற பாதி ஸ்நாக்ஸை அள்ளிக்கிட்டு வருது பாருங்க. என்னென்னம்மா எடுத்திருக்க? ஆனா இங்க பாருங்க, நம்ம கடையிலேயே போட்ட பேர் என்ன, நேந்திரம்பழம் சிப்ஸ், ஆமா, அப்புறம் முறுக்கு, முறுக்கு, நம்ம கடை கடலை முறுக்கு, கடலை மிட்டாய். மிட்டாய். ஓகே டன், வைங்க. சரி கிளம்பலாம். ஓகே. அதிர்சமா போதும் இதுவே. சரிங்க, ஓரத்தில் தண்ணிக்கிட்ட விழிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்காதீங்க. ஒழுங்கு மரியாதையா கொஞ்சம் ஓரமாக நின்று மரியாதையா சொல்றாங்க பாத்தீங்களா, ஒழுங்கு மரியாதை. ஓகே சார், முக்கியம். அப்புறம் நல்ல வேலையா. சரி பாய், எல்லாருக்கும் பாய், போயிடுறோம். வரேம்மா. பாய். சரி அம்மா வரோம், அத்தை வரோம், போயிட்டு வரோம், ஃபோன் பண்ணுறோம், போயிட்டு. ஓகே. வீட்டில் இருக்கிற ஜனங்களை கூட பார்க்க முடியறது இல்லை. ஆளுகளை பாரு, பார்க்கும் போதெல்லாம் தூங்குறது கதவு முடியும். ஓகே தலைவா, டீசல் போட்டுடலாம். ஒரு 3000 ரூபாய்க்கு போட்டுடலாமாங்களா? 3000க்கு போதும். ஓகே 3000க்கு டீசல் போட்டுடலாம். அண்ணா டீசல் 3000, 3000 ரூபாய்க்கு போட்டுருங்க. ஓகே தலைவா, இங்கே வந்து ஸ்கேன் பண்ணி அமௌண்ட்டை அனுப்புனதால 3000 ரூபாய்க்கு டீசல் போட்டதுக்கு 3060 ரூபாய்க்கு போட்டிருக்கிறாங்க. 60 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆஃபர் வந்திருக்குது. அப்படியா? ஆமாம் தலைவா பாருங்கள், 3060 ரூபாய்க்கு போட்டிருக்கிறாங்க. சூப்பர், நல்ல விஷயம். ஆனால் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்கண்ணே. ஓகே டன், தேங்க்யூ. கிளம்பலாம். ஃபுல்லாக நிற்கிறாருப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல்லாக இருக்குதா? ஃபுல்லா எங்கே பிளர் ஆகுது? டேங்க் ஃபுல் பண்ணிட்டோம். டேங்க் ஃபுல் தலைவா, சூப்பர். ஏசி போடுப்பா, கிளம்பலாம். ஓகே. எப்படி நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கலாமா இல்லை? நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கலாம். ஃபோர்ட் ஹில்ஸில் போய் ஸ்டாப் பண்ணிக்கலாம் வண்டியை. இதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான். நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். ஓகே. தலைவா, நம்ம அப்படியே போயிட்டே இருக்கோம். என்னடா ஜாலியா இருக்கியா? ஜாலியா இருக்கேனா? நான் வாழ்க்கையில ஏதாவது சாதனை பண்ண பார்த்தா வாழ்றதே பெரிய சாதனையா இருக்குது. ஏன்டா அப்படி பேசுற? ரொம்ப போர் அடிக்குதுடா. ஏதாவது பாட்டு பாடுறா ராகி? பாட்டா? இப்ப பாட்டு சொல்ல எனக்கு ஞாபகம் வருது. என்ன? வண்டியில மாமா பொண்ணு ஓட்டுறது செல்லக்கண்ணு, வீணாக மனச கில்லாதே. வண்டியில மாமா பொண்ணு ஓட்டுறது செல்லக்கண்ணு, வீணாக ஏன் மனச கில்லாவே இருப்பாங்க.
என்ன சொல்ல, என் மாமா உன்னை ரசிச்சு பாட முடியுமா யாராவது? என்னால மட்டும்தான் முடியும். என்ன மாமா முன்ன உன்னை முறைக்கிறா? அவன் முறைக்கலங்க, ரசிக்கிறாங்க. அவன் ஏன் முறைக்கிறா தெரியுமா? ஏன்னா அவன் முறை பொண்ணு. சாரு நீ சொல்லு, என்ன ரசிக்கிறியாமே? அதாவது செருப்பு சாணியில முக்கி அடிச்சு அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. நான் உனக்காக பாட்டு டெடிகேட் பண்ணாம இருப்பேன். ஆனா அப்ப கூட திருந்தல இல்ல ராக்கி நீ. சரி கண்ணு வேர்க்குது, கண்ணு வேர்க்குது. எனக்கு ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணுறா. உனக்கு ஒரு பாட்டா? அத்தா பொண்ணு ஒன்ன நினைச்சு அதுக்குள்ள உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அத்தனையும் மறந்து போச்சு, அடியே உன்னை பார்த்தது அடி அஞ்சிதமே உன்னை கொஞ்சமே தேதி சொல்லி கல்யாணம் முடிச்சு கரிசோறு கூட போடலையே. ஆமா, கரிசோறு போடவே சாம்பார் சோறுல போட்ட நீ. நான் அதை மறக்க மாட்டேன். எனக்காக ஒரு பாட்டு பாடு. ஐயோ இதாடா ஓப்பனிங்ல இதாடா வரும். போட்டுறாதீங்க, பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ராக்கி வளையோசை தலைவா, ராக்கி கிட்ட வந்து வளையோசை கலகலகல கவிதைகள் படிக்குது. அந்த பாட்டு வந்து எவ்வளவு கலகலப்பா பாடுவான்னு மட்டும் பாருங்க ராக்கி. இல்ல நான் பாட்டு பாட யாரும் என்ன கலைய கூடாது. அதெல்லாம் நேர் விருப்பமா கேக்குறோம், பாடு ப்ளீஸ். மியூசிக் என்ன வரும்? மியூசிக்லாம் வேற உனக்கு வேணுமாடா? இவரு கலகலகலவன கவிதைகள் கவிதைகள் பாடு கேக்குதா, பாடு கேக்குதா, பாட்டு கேக்குதா, சின்ன பெண் நந்தினியாக. காதுல ஈயத்த காய்ச்சி ஊத்துற மாதிரி கொல்றேன்னு நினைக்கிறான். அவன் இதான் பாட்டுதான் நினைச்சிட்டு இருக்கான். பாடல இயக்கியவர் யாரு? இளையராஜா. இளையராஜா ஐயா அவர்களே, என்னை மன்னித்து விடுங்கள். எனக்கு ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் தெரியும், அடுத்த லைன் தெரியாது. எனக்கு ஃபர்ஸ்ட் லைன் இல்ல, ஃபர்ஸ்ட் வார்த்தை மட்டும் தான் உனக்கு தெரியும். வளையோசை மட்டும் தான் தெரியுது உனக்கு. வளையோசை கடகட கொடகொடங்க குளு 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 தென்றல். கேட்டிருக்கேன் அந்த பாட்டை. எத்தனை வாட்டி யூடியூப்ல கேட்டுக்க தெரியுமா? கேட்ட இந்த லட்சணம் பாத்துக்கங்க. சூப்பர். சரி ஓகே தலைவா, ஸ்டே டியூன்ட். நம்மளுடைய வீடியோ இன்னைக்கு இந்த vlog வந்து இருக்க போது உண்மையாவே நம்ம கொடைக்கானல் போறது ஃபுல்லா சுத்தி பார்த்து நாங்க 5 பேர் எப்படி என்ஜாய் பண்றோம்ன்றதெல்லாம் நீங்க ஃபுல்லா பாருங்க. எங்க காருக்குள்ளே ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிஞ்சிரும் போலயே. ஆமா பரவாயில்ல, இருந்துட்டு போகுது. இந்த மாதிரி ஜாலியா ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட போறது தானங்க இன்னைக்குலாம் வந்து சந்தோஷப்படுறாங்க பாருங்க. ஆமா இந்த பாருங்க என் மச்சான் நம்ம கலாநிதி அவனுடைய பல நாள் கனவு காருக்குள்ளேயே வந்து ஃபுல்லா வண்டி ஓட்டிட்டு இவங்க ஜாலியா ஃபன். அதுக்கு தான் வண்டியை கையில கொடுத்தாச்சு, நம்ம ஜாலியா ஃபன் பண்ணிட்டு வீடியோ எடுத்துட்டு வரோம். ஓகே தலைவா. தலைவா டைம் சரியா 6:45 ஆகுது. இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் மலை ஏற போகிறோம். 7 மணிக்கு 7 மணி 5 மினிட்ஸ் தானே வந்துட்டோமா? அவ்வளோதான், மலை ஏற போகிறோம். இருட்டுருச்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் தலைவா, செவ்வானம் வந்துருச்சு பாருங்கள், அப்படியே இருட்டுச்சு. என்ன எல்லாரும் மிரண்டு போய் உட்காந்துருக்கீங்க, என்ன விஷயம்? இல்ல கண்ணாடி எல்லாம் தொடச்சு ரொம்ப பலமா ரெடி ஆயிட்டு இருக்கீங்களே, அதான் எதுக்குன்னு தெரியல. பலமா ரெடி ஆயிட்டு இருக்கிறோமா? அப்புறம் மலை ஏறுறதுக்கு கண்ணாடி எல்லாம் துடைக்காம என்ன பண்ணலாம்? மலை ஏறுறதுக்கு கண்ணாடி துடைக்கணுமா? இல்ல கண்ணாடி நல்லா தானே இருந்துச்சு, அதான். கண்ணாடி நல்லா இல்லைம்மா, ஃபுல்லாக ஆமாம் டஸ்ட்டாக இருந்தது. அதனால ஆப்போசிட்டில் வர்ற வெஹிக்கிள் லைட் அடிக்கும் போது ரொம்ப பிளர் ஆகுது, அதுதான் தொடச்சிட்டு இருக்காப்புல. கொடைக்கானல்லாம் ஃபுல்லாக வந்து மக்கள் இருக்கிறனால வனவிலங்கு கம்மி தானே. காட்டெருமை இருக்கு, அவ்வளோதான். காட்டெருமை தான் எங்கே பார்த்தாலும். கரடி இருக்கு, இவ்வளோதான் அதிகபட்சமான இது. இப்போ நம்ம போகிற வழியில் ஏதாவது காட்டெருமை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்ல நைட் டைம்னால? ரொம்ப லேட் நைட்டு போனால் வாய்ப்பு இருக்குது. இப்போல்லாம் வந்து வண்டி போயிட்டு வந்துட்டு இருக்கனால இருக்காது. இங்கே செக் பண்ணுவாங்களா? வண்டி நிப்பாட்டி ஃபுல்லாக புக்கு இருக்குது எல்லாம் கேட்பாங்க. ஓகே,
கொடைக்கானல் நகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. சோதனை சாவடி மையம்னு போட்டிருக்காங்க. ஓகே, நானே வந்து பல வருஷம் ஆகுதுப்பா இந்த மாதிரி ஷெட்டு போட்டதெல்லாம் எனக்கு தெரியாது. ஷெட்டு போட்டு கல்வெட்டுலாம் வச்சுருக்காங்க. தலைவா செக்கிங் முடிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க கேட்பாங்க. தலைவா செக் போஸ்ட்டு தாண்டியாச்சு. டு நாட் டிஸ்டர்ப் வைல்ட் அனிமல்ஸ்ன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஐயோ வேறு லெவலில் இருக்குது. இனிமே நிறைய டர்ன்ஸ் இருக்கும். சொல்லுங்க கலா டைலாக் சொல்கிறாங்க கேளுங்க. சொல்லுங்களா. டவுன் இருக்கும், டர்னிங் இருக்கும், டடன் இருக்கும். ஸ்பீடு மட்டும் எங்கேயும் கிடையாது. ஆமாம் பார்த்துக்குங்க. குறையாம போனோம்னா அப்புறம் கொடைக்கானல் 46 கிலோமீட்டர்ஸ். மேல ஏறுற வரைக்கும் யாரும் லலிதாவை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஆமா, ஏன்னா டு நாட் டிஸ்டர்ப் வைல்ட் அனிமல்ஸ். ஏய், ஐ அம் நாட் வைல்ட் அனிமல். ஆமா, ஐ அம் பெட் அனிமல். பெட் அனிமல். சி அனிமல் இல்ல, ஐ அம் a pet. ஓகே, டன். தலைவா கொடைக்கானலுக்கு இன்னும் 25 கிலோமீட்டர்கள் இருக்கின்றன. நல்லா குழு குழு குழுன்னு இருக்குது. இந்த மலை பாதையில் போகிறது வேற லெவலில் இருக்கு. இந்த வண்டி தான் ரொம்ப நேரமாக நம்மளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இது வேற வண்டியா? ஓகே, நானும் போவேன், தள்ளியும் போவேன். எனக்கு என்னன்னு போகுது. எப்படி ஏறி வர்றாங்க பாருங்க. கொஞ்சம் கூட டீசன்சி இல்லைங்க. இன்னைக்கு மண்டே ஈவினிங் வந்து நம்ம ஏறிட்டு இருக்கோம். மண்டே தானே? டியூஸ்டே மண்டே. ஆமாம், மண்டே ஈவினிங் தான் வந்து நம்ம மலை மேலே ஏறிட்டு இருக்கிறோம். நிறைய வெஹிக்கிள் கீழே இறங்கிட்டு இருக்கிறாங்க. மேலே ஏறுற வண்டியை விட கீழே இறங்குற வண்டி தான் அதிகமாக இருக்குது. பா, அவ்வளோதான். அவ்வளோ பெரிய லாரி இடமே இல்லை. மை காட். லெஃப்டில் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். தெரியலை. பச்சை பச்சை முன்ன இருக்கா? ஆமாம். ஓகே தலைவா, சில்வர் ஃபால்ஸ் வந்துட்டோம். இங்கே தான் இ பாஸ் கேட்பாங்களா? இல்லை, கேட்கலையா? யாரும் இல்லையா? அங்க பாருங்க மேல போட்டிருக்கு மலைகளின் இளவரசி. தெரியல, ஃபுல்லாக பிளர் ஆகுது. மலைகளின் இளவரசி கொடைக்கானல். எஸ், பாருங்க தலைவா, இந்த இடத்துல டோல். எவ்வளோ இங்கே டோலுக்கு? 60 ரூபா. 60 ரூபா தலைவா. சில்வர் ஃபால்ஸ் டோல் வந்தீங்கன்னா 60 ரூபா. வெள்ளி நீர்வீழ்ச்சி. இந்த லாரிக்காரன் மொத்த அழகையும் மறைக்கிறான். கொஞ்சம் வெயிட் பண்ணுக்கலாம், அவன் போயிட்டோம். அப்படியே ஒரு 2 நிமிஷம் லெஃப்ட்ல கூட நிறுத்து. ஆகா, என்ன சூப்பரா இருக்கும். மக்களே இறங்கு. தலைவா வண்டியில இருந்து கீழே இறங்கியாச்சு. சில்வர் ஃபால்ஸ் பின்னாடி. மை காட், கிளைமேட் வேற லெவல்ல இருக்கு தலைவா. செம்மையா இருக்கு. சில்வர் ஃபால்ஸை பார்க்கலாம் வாங்க. ஏய், இது பேர் யார் வச்சாங்கன்னு எனக்கு தெரியலப்பா. ஆனா வச்ச பேர் வந்து 100% கரெக்ட்ப்பா. இங்க பாரு, தலையை வெட்டி போட்டு ஆளு மாதிரி துடிக்கிறான். ஒரு வழியா 4 மணி நேரமா மடக்கி இருந்த காலை எடுத்து விரிச்சு வச்சாச்சு. மாறுது. செம்மையா இருக்கு. சரி, ஓகே தலைவா. இங்க இருந்து காட்டுவோமா உள்ள போய் காட்டுவோமா? தலைவா எனக்கு ரைட்ல திருப்பிட்டேன்னா சில்வர் ஃபால்ஸ் திருப்பிடலாமா? எங்க இதுதாங்க ஃபால்ஸ். எப்படி இருக்கு பாருங்க. வாவ், உண்மைதான் இல்ல. எவ்வளவோ ஃபால்ஸ்லாம் போயிருக்கோம். குற்றாலத்துலலாம் கூட நைட்ல போய் குளிக்கும் போது கூட தண்ணி வந்து இந்த மாதிரி இருக்காது. இது நிஜமாவே ஏதோ வெள்ளி கொட்டுற மாதிரியே தான் இருக்கு. ஆனா என்ன ஒரே ஒரு குறைனா இதுல குளிக்க முடியாது நம்மளால. வெள்ளி நீர்வீழ்ச்சி. ஓகே, ஒரு போஸ். ஓகேவா? ஒரு போஸ் அப்படியே நில்லுங்க. ரெடி? 1 2 3 சொன்னதும் எல்லாரும் மங்கி டான்ஸ் ஆடணும். ஓகேவா? சிம்பான்சி டான்ஸ். 1 2 3. ஓகே டன். ஓகே தலைவா, மேலே ஏறலாம். வாங்க. எப்படி இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு போயிடலாமா, இல்லை டிஃபன் சாப்பிட்டுட்டு போகலாமா, இல்லை வாங்கிட்டு போய் அங்கே வச்சு சாப்பிடலாமா? இல்ல, டிஃபன் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிடலாம். டிஃபன் சாப்பிட்டு ரூமுக்கு போயிடலாம். போயிட்டு கேம்ப் ஃபயரா? கேம்ப் ஃபயர் ரெடியாக இருக்கும்ல? ஓகே, சூப்பர். டிஃபன் வாங்கிட்டு ரூமுக்கு போய் அவட போய் கூத்த
அடிக்கிறோம். கழிச்சுண்டு கருப்பு கூத்தடிக்குது காத்தும் கூத்தடிக்குது ஊரே சென்சார்ல போற மாதிரி ஏதாவது பேசி விட்டுட்டு போயிடாத. தலைவா லேக், கொடைக்கானல் லேக் இதுதான் தலைவா. வந்துட்டோம் லேக் வந்துட்டோம். எப்படி இருக்கு பாருங்க தலைவா. லேக் பாருங்க. எல்லாம் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க கொடைக்கானல் லேக். நைட் டைம்ல பாருங்க. இப்போ இந்த பக்கம் தான் ஒரு ஹோட்டலுக்கு போறோம். நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும் அந்த பார்க்கிங்ல. ஸோ அங்கே போயிட்டு தான் ஏதாச்சும் டிஃபன் வாங்கிட்டு அப்படியே நம்ம ரூம் போயிடலாம். டிஃபன் வாங்கிட்டு போகிறோமா சாப்பிட்டு போகிறோமா? சாப்பிட்டு போகிறோமா? ஓகே. இவங்களுக்கு ஒரு 60 ரூபா கொடுக்கணும். தலைவா சூப்பராக இருக்குது பாருங்க தலைவா. ஃபுல்லாக கார்ஸ்லாம் பார்க் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ கொடைக்கானல் வந்தவங்க கண்டிப்பாக இந்த இடம் பார்த்துருப்பீங்க. இது ஃபுல்லாகவே வந்து ரெஸ்டாரண்ட்ஸு அப்புறம் சாக்லேட் கடைகள்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குது. என்ன சாப்பிட போகிறோன்னு தெரியலை. ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, அப்புறம் பரோட்டா, பிரியாணி எல்லாமே இருக்குது. ஓகே. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த அனிஃபா ரெஸ்டாரண்ட்னு இருக்குது பாருங்கள். அங்கெல்லாம் போனால் பிரியாணி இருக்கும். ஆம்பூர் பிரியாணி இருக்கிறதா? நம்ம வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட 10 நாளாக வீட்டில் வந்து ரெகுலராக ஹெவி நான்வெஜ் சாப்பிட்டாச்சு. அதனால் இங்கே வந்துட்டு ரொம்ப சிக்கன், மட்டன், பிரியாணி அதெல்லாம் எதுவும் சாப்பிட போகிறதா இல்லை. எக் ஐட்டம்ஸ் எதாவது சாப்பிட்லாம். மற்றபடி வந்து இட்லி, தோசை அந்த மாதிரி எதாவது சாப்பிடலாம். ஓகே தானே உங்களுக்கு? ஓகே, எனக்கு டபுள் ஓகே. தலைவா நல்லா செம்மையாக சாப்பிட்டுட்ருக்குறாங்க. சாரும் என்ன சாப்பிட்றோம் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸு. இங்கே லைட்டாக தோசை சாப்பிட்டுட்ருக்கு. ராக்கி தோசை ஃப்ரைட் ரைஸு எல்லாத்தையும் கலந்து அடிச்சிட்ருக்கான். கலாவும் சேம் தான். நானும் வந்து தோசை சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ எப்படி இருக்குது சாப்பாடு? சூப்பராக இருக்குது உண்மையிலே தலைவா. டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 9:30 ஆகுது. கரெக்டாக 9:30 ஆகுது. சாப்பாடு உண்மையிலே சூப்பரான சாப்பாடு. கொடைக்கானலில் இருக்கிற குளிருக்கு நல்லா சூடான செம்மையான டிஃபனு. ஸோ ஆமாம் தலைவா சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். நாயுடுபுரம் இங்கேருந்து ஒரு லேக்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ லொக்கேஷனை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்குறோம். ஊரே அமைதியாக இருக்குது. நல்லா டைம் வந்து 10 மணி ஆக போகுது. ஸோ ரூமில் போய் பார்க்கலாம் தலைவா. நீங்கள் யாரு கூட ட்ராவல் பண்ணுறதுங்களா? மிஸ்டர் ஜிகே. விண்டீசல் தெரியுமா? விண்டீசல் இதில் இதுவாடா? எதுக்கலா? இதான் நல்லா சேர்த்தாரே பார்க்க. இவ்வளோ இது இருக்கு. ஸோ ராஜா பிரதர் உள்ள போட்டுட்டா. இப்போ வந்து நம்ம ஸ்டே பண்ணுற ஹோட்டலுக்கு வந்துட்டோம். வாங்க, நமக்கு வந்து 2 ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. ரூம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ரூம் நம்பர் 3 ஃபர்ஸ்ட். ஓகேவா? ரெடியா? ரெடி. ஓப்பனிங் செரிமனி. அடாடாடாடா தலைவா ரூமை பாருங்க. செம்மையா இருக்கு. சூப்பரான ரூம் தலைவா. நல்ல ஒரு ஸ்பேசியஸான ரூமு. இங்கே வந்து டிவி, டீபாய், கபோர்டு இருக்குது. அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. பால்கனியை பாருங்க தலைவா. ஓ மை காட். என்னடாச்சு என்ன குளிர் பாருங்க. பால்கனி பாருங்க, வேற லெவல் பால்கனி. உண்மையிலே ஒரு விஷயம் தெரியுமா? உண்மையிலே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி வந்து ஊட்டி கொடைக்கானல்லாம் போனோம்னா நம்ம வியூ பாயிண்ட்டு பால்கனியில் வந்து நமக்கு ரூம் கிடைக்கிறது பெரிய விஷயம். ஓகேவா? பாருங்க தலைவா, இப்போ வந்து நைட் டைமில் உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. பட் ஏர்லி மார்னிங் நான் உங்களுக்கு எந்திரிச்சு காட்டுறோம் பாருங்க. ஐயோ என்ன வியூங்க இது. பகலில் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்கக்கூடாது. காலையில் விடியும் போதே 6:30 மணிக்கெலாம் எந்திரிச்சு, இல்லை மேக்ஸிமம் போனால் ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சு அப்படி கதவை திறந்து பால்கனியில் காட்டினோன்னா மிஸ்டெல்லாம் இறங்கி அந்த வியூ வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சீக்கிரமாக எழுந்திரிச்சு நாளைக்கு சைட் சீயிங் போக ஆரம்பிச்சோம்னா நிறைய இடங்களை முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ வந்து நாளைக்கு 1 டே கொடைக்கானல் நம்ம இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாமல் சூப்பராக வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், என்ஜாய்
என்ஜாய் பண்ண போகிறோம். கண்டிப்பா இந்த வீடியோ அப்படியே சேர்ந்து பாருங்க. லக்கேஜ்லாம் அடுத்தடுத்து என்ன பண்ண போறோம்னு பார்ப்போம். போய் கீழே போய் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம். ஆமாம், லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே தலைவா, காரை பார்க் பண்ணிவிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இல்லை எப்படி நிற்கிறோம் பாருங்க. டேய் யார்ரா அவன்? பெண்ணே ஆனினமே உன்னை எப்படி இருந்தா கையில போங்க போங்க போங்க. எத்தனை நாளைக்கு தங்க வந்திருக்கீங்க? ஏன் ரூமுக்கு வந்தால் உங்களுக்கு பெட்டு தலாணிலாம் தரமாட்டாங்களா? வாங்க வாங்க, டக்கு டக்குன்னு வாங்க. நீ எந்த ஊர்ல இருந்துமா? தலகாணி, டவலு, ஸ்பீக்கரு, முறுக்கு, மிச்சரு, ட்ராலி, நைட்டு பசிச்சுதுன்னா சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸு. நீ ஐயோ தலைவா, நல்லா சூப்பர் ரூம் தலைவா. உண்மையிலேயே கொடைக்கானலில் எஸ்எஸ் ஹோம் ஸ்டே, வில்பட்டி வில்லேஜ். கடைசி வில்பட்டி வில்லேஜ் கொடைக்கானலில் எஸ்எஸ் ஹோம் ஸ்டே உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. காலையில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம்.